ஒரு புது ஸ்லோகம் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடித்தா தெரிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி. கல் எடுத்து அவர் மேலே அடிக்க போகிறாங்க, செருப்பு எடுத்து தாக்குறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு பெரிய ராடை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அதாவது காலையில் இந்த சம்பவம் நடக்குது, சாயந்தரம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, மிட் நைட்டில் அரெஸ்ட். எவ்வளவு துரிதமாக செயல்படுறாங்க பாருங்க. ஒன்று, திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியில் இருந்தவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும், அறிக்கை வெளியிடணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவங்க என் கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, இது எனக்காக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அதையும் அவர் வெளிப்படுத்தணும்ல. எதுவுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீங்களா? அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய தேச தலைவருக்கு மாலை கூட அடுத்தவங்க போடக்கூடாதுன்னு கூண்டு கட்டி வச்சுருக்கிறீங்க அம்பேத்கர் அவர்களோட சிலையை. அந்த அளவுக்கு நேரோ மைண்டடாக இருக்கீங்க நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கீழே இருக்க பட்டியலின மக்களை மேலே கொண்டு வருவீங்க? லண்டன் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா லட்சக்கணக்கான கோடிகள் கொண்டு வரணும். ஒரு 1000 கோடிகளில் கொண்டு வரதுக்கு நீங்கள் எதுக்கு லண்டன் போகிறீங்க? நீங்கள் ஒரு முதல்வர் ஒரு முதலீடு விஷயமா ஒரு அஃபீஷியலாக போகிறீங்கன்னா அங்கே போய் அஃபீஷியலாக யாரை மீட் பண்ணீங்க? அதனால் அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே தமிழ்நாடோட நலனாக இருக்கும், தமிழ்நாட்டோட நலனுக்காக இருக்கணும், இங்கே சார்ந்ததாக இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் நான் புறாவுக்கு தீனி போட்டேன், ரோட்டு கடையில் டீ குடித்தேன், காலையில் வாக்கிங் போனேன், அங்கே ஒன்றும் சிலையெல்லாம் திறக்கலை, அந்த ஃபோட்டோ பர்மனெண்ட்டாகவே இல்லை. இவரே ஒரு கட்டப்பையில் வச்சு பெரியார் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு மாலையை போட்டுட்டு திருப்பி எடுத்து கட்டப்பையில் வச்சுட்டு வந்துட்டாங்க. தம்பி ரூம் காலி பண்ணுங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அதாவது பட்டியலின தலைவர் இருக்கக்கூடியவர், அவர் திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தப்போன்னா நீதிமன்றத்துக்கும் போய் 15 நாள் நீதிமன்ற காவலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தரை தாக்க வராங்க, எதிர்த்தாக்குதல் நடத்தினாவே ஜெயிலா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே மேம். அதாவது இப்போ எப்போவுமே இந்த விசிகாவினர் தான் அவரை தாக்கியிருக்காங்க. ஆமாம் மேம். அங்கே டிஜிபி திருமாவளவன் வாழ்க அப்படின்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஒரு புது ஸ்லோகம் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடித்தா தெரிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி. இவங்க தான் அவரை தாக்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் முதல்ல அவரை தாக்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா கூட, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவங்கள தேடிட்டு போனாரா? அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரா? இல்லை. அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அப்போது அவரை தேடி வர்றது யார்? இவங்க. முதல்ல தாக்குதல் ஆரம்பித்தது யார்? இவங்க. அங்கே பார்த்தோம், நம்ம வீடியோவில் எல்லாமே லைவாக வந்துட்டு இருந்தது. நம்ம லைவாக வீடியோவில் பார்த்தோம், கல் எடுத்து அவர் மேலே அடிக்க போகிறாங்க, செருப்பு எடுத்து தாக்குறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு பெரிய ராடை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் தற்காப்புக்காக திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே வழக்கு போடுறதை விட்டுட்டு இவர் மேலே வழக்கு போட்டு, இவர் அதுவும் நைட்டில் போயிட்டு, அதாவது காலையில் இந்த சம்பவம் நடக்குது, சாயந்தரம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, மிட் நைட்டில் அரெஸ்ட். எவ்வளவு துரிதமாக செயல்படுறாங்க பாருங்க. இதே பட்டியலினத்த மக்கள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கேஸுன்னா, வேங்கை வேல் விஷயம் பாருங்க. வேங்கை வேலில் எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி இப்போ வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்கல, அது அப்படியே தான் கடந்துகிட்டு இருக்குது. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து செயல் பண்ணுறீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 பேராக சேர்ந்து ஒருத்தரை தாக்குறாங்கன்னா இம்மீடியட்டாக ஒரே நாளில் நடவடிக்கை எடுக்குது தமிழக காவல்துறை. அப்போ இதுதான் திமுக அரசோட சமூக நீதியா? இதுதான் உங்களோட சுயமரியாதையா? அப்போ பட்டியலின தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பட்டியலின தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு என்ன ஆச்சு ரிசல்ட்டு? இப்போ அவங்க மனைவி எவ்வளோ இது கொடுத்துட்ருக்குறாங்க, இந்த வழக்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போது பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆகிட்டுருக்கா? ஆனால் நீங்கள் பேசுகிறதுலாம் என்ன பேசுகிறீங்க? சமூக நீதியை நாங்கள் தான் காக்குறோன்றீங்க. இவர் திருமாவளவன்கள் இதுக்கு கண்டிச்சதா அறிக்கை வெளியிட்டிருக்காரா? இந்த மாதிரி ஏன் செய்யலாம், எப்படி போய் நீங்கள் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அறிக்கை விட்டுருக்கிறாரா? அவர் மாநில கட்சி தலைவர் மேம், அவர் எப்படி மேம் அறிக்கை? அவர் பேரை சொல்லி தானே இங்கே நடத்துறாங்க. ஒன்று, திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியில் இருந்தவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும், அறிக்கை வெளியிடணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவங்க என் கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, இது எனக்காக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அதையும் அவர் வெளிப்படுத்தணும்ல. இவங்க கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, யாரோ போய் 4 பேர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு. எதுவுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீங்களா? அப்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு பட்டியலின தலைவன், பட்டியலின மக்களின் பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ அதே பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தவங்கள நீங்கள் ஆதரிக்கணுமா?
இல்லை என்னை தவிர எவனாவது பட்டியலின மக்களோட பிரதிநிதின்னு வந்து அவனை வந்து நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ என்ன மாதிரியான லீடர்ஷிப் இது? என்ன உங்களுக்கான தகுதி இது? அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்? கற்பி ஒன்று சேர்னாரு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அதப்புறம் என்னை தவிர நீ ஒருத்தன் பட்டியலினத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு? பறையர் மக்களை வந்து நான் எப்படி மேலே கொண்டு வரணும், எல்லாரும் மேலே வாங்க, நாங்களாம் எங்களுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, நாங்களாம் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. பெருமையாக தானேங்க பேசுகிறாங்க. இங்கே பிறந்த தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கான ஒரு பெருமை இருக்குது. அதை நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு ஐயோ நாங்கள் நசுக்கப்பட்டோம், நாங்கள் பிதுக்கப்பட்டோம், நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போது இன்னி வரைக்கும் ஏன் பட்டியலின மக்கள் வந்து இன்னும் சிரமத்திலே இருக்கிறாங்க? அப்போது இதுக்கான பெனிஃபிட்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? யாரோ ஒரு சிலர் அனுபவிச்சுட்டு நீங்கள் இன்னமும் அவங்க வந்து அவங்களுக்கு கீழ் நிலையிலே இருக்கணும், அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், இன்னும் அறிவு வராமே இருக்கணும், அரசியல் அறிவு வராமே இருக்கணும், அப்போ தான் நமக்கு கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உண்மையாலுமே வந்து பட்டியலின மக்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் நசுக்க பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த மேலாதிக்க மனப்பான்மை உங்கள் மண்டக்குள்ளே இருக்குல்ல, அதனால தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து இப்போ ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே நீங்கள் வந்து ஒரு பட்டியலின மக்கள் தலைவர்னா நீங்கள் ஏன் வந்து அவரை வந்து இது பண்ணுவீங்க? அவரும் வந்து ஒரு பட்டியலின மக்களை வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு, எப்படிப்பா நீங்கள் போய் இது மாதிரி நடத்தலாம் கேட்கணும்ல நீங்கள்? அப்போ என்ன மாதிரியான நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அவங்களுக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த ஏரியானா நான் தாண்டா தாதாவாக இருக்கணும், நான் தான் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற அவருக்கு இருக்கலாம். திமுகவுக்கு என்ன வந்துச்சு? திமுக என்ன சொல்லிக்கிறீங்க? ஆஹா, நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள், நாங்கள் தான் பட்டியலின மக்கள்லாம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வேட்டி சட்டை கட்டுறாங்க, துண்டை தூக்கி தோளில் போடுறாங்க, இல்லைன்னா எல்லாரும் கோமணம் கட்டிட்டு திரிச்சாங்க, பெரியார் மட்டும் இல்லைன்னா, அண்ணா மட்டும் இல்லைன்னா, கலைஞர் மட்டும் இல்லைனான்னு நீங்கள் கதை விட்டுட்டு திரியிறீங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்ததுலேருந்து 2001 நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, எஸ்டி கமிஷன் வந்து சொல்லுது, தேசிய ஆணையம் சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன லட்சணமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? அவங்க உங்களை கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, ஏன் தொடர்ந்து வந்து பட்டியலின மக்கள் மீதும் அந்த தலைவர் மீதும் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தேசிய ஆணையத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி நடத்துறீங்க? அப்போ இங்கே என்ன சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ இதுக்கு நாங்கள் எங்களோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று, பட்டியலின மக்கள் விழிச்சுக்கணும். யார் உண்மையாலுமே நமக்கான நல்ல தலைவன், யார் நம்மளை நல்ல படி நல்ல முன்னேறி வா, நீ வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு வான்னு சொல்கிறோம் ஒரு தலைவனா? சரக்கு இருக்குது, மிருக்கு இருக்குது, குடிச்சிட்டு கூத்தடி, நீ வந்து அவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இல்லையா அவன் ஒவ்வொருத்த மேலே இத்தனை கேஸ் இருக்கணும், அத்தனை கேஸ் இப்படி கெத்து அப்படின்னு சொல்கிறவங்க சரியான தலைவன் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு? நீ படித்து கெத்தாவா, எதெல்லாம் உங்ககிட்ட மைனஸ்ன்னு சொல்கிறானா அதெல்லாம் நீ ப்ளஸ் ஆக்கு. உனக்கு படிப்பு வரான்னு சொல்கிறானா படிச்சு காட்டு, உனக்கு நல்லா உடுத்த வரான்னு சொல்கிறானா நல்ல டிப்டாப்பாக உடுத்து. உன்னை வந்து நீ உன்னை இந்த மாட்டுக்கறி தின்றவன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க பாருங்க, அந்த காலத்தில் வந்து அந்த மாட்டுக்கறி எதற்காகனா, மாட்டுக்கறிங்கிறது எங்கேயுமே வெட்ட மாட்டாங்க. யார் வீட்டிலாவது மாடு வளர்த்து இறந்து போகுது அப்படின்னா அதை அந்த சேரியில் இருக்க மக்களுக்கு வந்து அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அம்பேத்கர் அவர்கள் அதை குறிப்பிடுறாரு, யாரும் மாட்டுக்கறியை சாப்பிடாதீங்க, இறந்து விலங்குகளோட உணவை சாப்பிடாதீங்க, அவங்க வீட்டில் மாடு செத்து போச்சுன்னா அதை அவங்களே புதைச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம், அதை நீங்கள் போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பேசுகிறாருல திருமாவளவன் அவர்கள், அவர் முதல்ல மாட்டுக்கறி சாப்பிடுவாரா? கேட்டு சொல்லுங்கள். அவர் சாப்பிட மாட்டார். இதை ஏன் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாருன்னா, எதெல்லாம் உன்னை வந்து ஒரு குறியாக வச்சு உன்னை வந்து சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணி மேலே வா, படித்து மேலே வா. நீ ஏன் இடஒதுக்கீடு, அவர் இடஒதுக்கீடுங்கிறதுக்கே அவர் எவ்வளோ இது சொன்னார், யார் யார் அந்த குறிப்பிட்ட வருஷங்கள் தான் அது இருக்கணுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன், எனக்கு இடஒதுக்கீடு கொடுனே கேட்காத அவமானங்கிறாரு. நான் எந்த வகையிலும் ஒதுக்கப்பட்டவனோ தாழ்த்தப்பட்டவனோ கிடையாது, நான் எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்லுனாரு. நீங்கள் எனக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய தேச தலைவருக்கு மாலை கூட அடுத்தவங்க போடக்கூடாதுன்னு கூண்டு கட்டி வச்சுருக்கிறீங்க அம்பேத்கர் அவர்களோட சிலையை. அந்த அளவுக்கு நேரோ மைண்டடாக இருக்கீங்க நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கீழே இருக்க பட்டியலின மக்களை மேலே கொண்டு வருவீங்க? உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு, உங்களுக்கு ஒரு விசாலமான மனசு இருந்தால் தானே உங்களுக்கு கீழே நம்பி இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்கள் கை தூக்கி விடணும். அதை விட்டு நீங்கள் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தவறாக வழி நடத்திட்டு இருக்கீங்க. அவங்களால நான் அடியாட்களை அவங்களுக்கு எப்படி நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பட்டியல் இளைஞர்கள் மேலே வரணுங்க. இந்நேரம் எத்தனை லட்சம் இளைஞர்கள் நீங்கள் வந்து படிக்க வச்சிருக்கீங்க, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை லட்சம் இளைஞர்கள் தொழிலதிபர்கள் ஆக்கியிருக்கீங்க சொல்லுங்க. நான் ஒரு மிகப்பெரிய தாசில்தார்னா அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பீங்களா? ஒரு கலெக்டரை போய் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பீங்களா? படிச்சு அப்படி மேலே வரணுங்க. பொறுப்பு வாங்கி நீ மேலே போ, நீ அதை தாண்டி போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்படி வழி நடத்திட்டு இருக்கிறீங்க?
அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் விரிச்சுக்கணும், பட்டியலின மக்கள் விரிச்சுக்கணும், யார் நமக்கு சரியான தலைவன், யார் நம்மளை சரியா வழி நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கள் வீட்டில் இருக்க இளைஞர்களை, தங்களோட பிள்ளைகளை அவங்க வழி நடத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடிலாம் போனாங்கன்னா அவங்களோட எதிர்காலமே குட்டிச்சவரை நாசமா போயிடும். ஆனால் விசிகவினர் தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, திருமாவளவன் மேல அவதூறா பேசுறாரு, அப்படி பேசுறாரு, எப்படி பேசுறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு ஃபர்ஸ்டா வைக்கிறாங்க. இங்க யாருக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா போய் கோர்ட்ல கேஸை கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் மேலைக்கு வழக்கு பதிவு பண்ணுங்க. இங்க எல்லாருக்குமே பேசுறதுக்கு கருத்துரிமை இருக்கு. அவர் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்களை இப்படிலாம் பேசிட்டாருங்கிறாங்க. திமுக மேடைகள்ல பாஜக இருக்கிறவங்களை பத்தி என்னென்ன கேவலமா பேசுறாங்க. அப்ப பாஜக இருக்கவங்களாம் கட்டையும் கல்லு செருப்பையும் தூக்கிட்டு ஓடுறோமா அவங்கள அடிக்க? பாரத பிரதமர்ல இருந்து, உள்துறை அமைச்சர்ல இருந்து, ஒரு நிதி அமைச்சர், ஒரு பெண், நீங்க என்ன சொல்றீங்க? ஆஹா, நாங்க தான் பெண்ணுரிமை காவலர்கள், நாங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். அந்த அம்மா ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்காங்கன்னா நமக்கு தானேங்க மரியாதை. ஒரு தேசம், பாரத தேசம், இவ்வளவு பெரிய ஒரு தேசத்துக்கு, இத்தனை கோடி மக்கள் இருக்க தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு பெண் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு நீ பெருமை பண்ணுமா இல்லையா? தமிழனா இருந்தா என்ன சொல்கிறீங்க? அவங்கள என்னென்ன அபியூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க? அப்போ அவங்க உங்கள் மேலே என்ன இது பண்ணுறாங்களா? ஒரு பிரதமர்னு பார்க்காம நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? சாதாரண பாஜக இருக்க நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு போஸ்ட் போட்டாலோ கருத்து சொன்னாலோ இந்த ஊபிஸ் ஆகட்டும், இந்த விசிகால இருக்கவங்களாகட்டும், எவ்வளவு கேவலமாக அவங்களை அபியூஸ் பண்ணணுமோ நீங்கள் கமெண்ட்ல பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இதில் இந்த திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர் இருக்காங்க, அவங்க பேசலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த தெருவில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான்ல, அவன் பேசுகிற மாதிரி டேஷ் டேஷ் டேஷ்னு மேடையில் பேசுகிறீங்க. அப்போ பாஜக இருக்கிற நாங்களாம் என்னைக்காவது போய் உங்களை தாக்குதல் நடத்தியிருக்கோமா? உங்ககிட்ட இது பண்ணியிருக்கோமா? உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னா திருப்பி அதை கவுண்டர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிபேட்டு கூப்பிடுங்க. ஏன் போய் பேசுறேன் எங்க தலைவரை பத்தி? வாயா, தைரியம் இருந்தா ஒரு மேடைக்கு வாயா டிபேட் பண்ணியா, அப்படி சொல்லிட்டு போங்க. அதானங்க கருத்து சுதந்திரம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, இது மாதிரி முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்து சட்டப்படி அவரை எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீங்க தடியல் தரம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போறது. அவர் ஏற்கனவே இது மாதிரி ரெண்டு தடவை என்னை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றாரு. என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன மாதிரியான ஜனநாயகம் இது? அப்போ இவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னாலோ, எதிராக யாராவது பேசினாலோ நான் அடிப்பேன், தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு தலைவன் சரியான முறையில் அவரோட தொண்டர்களை வழி நடத்துறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய உண்டாக்குதா இல்லையா? அப்ப இது ஜனநாயக நாடு தானே? அப்ப பேச்சுரிமை அப்படிங்கிறது ஒன்லி திமுக காரங்களுக்கும், திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், எதிரில் இருக்கவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுதானே சர்வாதிகாரம். அப்ப இது பாசிச அரசு. கரெக்டாக தாங்க மேம். அப்படி பார்த்தாலுமே இப்போ கோர்ட்டுக்கு போய் 15 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க மேம். இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்களா மேம்? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதுதான்மா இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற இதாக இருந்தாலே நீங்கள் அவங்களை கைது பண்ணக்கூடாது, ரிமாண்ட் பண்ணக்கூடாதுலாம் சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனாலும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டவங்களுக்குலாம் கூட தானே 15 நாள் இல்லை 30 நாள் கூடலாம் கொடுக்குறாங்கல்ல. சும்மா போனாவே 15 நாள் அப்படி பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு இதுதான் கேள்வியாக இருக்குது. அது திமுக அரசு இங்கே என்ன பண்ணுது? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இங்கே என்ன வேணா அவங்க எப்படி வேணா எதை வேணா பென் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இப்போ பாஜக இருக்க எவ்வளோ நிர்வாகிகள்லாம் 15 நாள் 30 நாள்லாம் உள்ள இருந்துட்டு வந்திருக்காங்கல்ல, சாதாரண சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அப்போ அதுதான் திமுகவோட ஆட்சிங்கிறது. இப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க எண்ட் ஆஃப் த டே. மேம் இப்போ போலீஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இருக்குது. பட் அவர் இந்த விஷயங்கள்லாம் அவர் தெரியாமையே நடக்குது. இதெல்லாம் அவரை கேட்டிங்கன்னா, ஆகா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது, தமிழகத்தில் பானாலும் தேனாருமா ஓடுது, மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க. நியூஸே பார்க்க மாட்டாருங்களா? நியூஸும் பார்க்க மாட்டார். நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஃபோட்டோஷாப் மட்டும் எடுப்பார். ஃபோட்டோஷூட் எடுத்து அதை அப்படி பரட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்திரன் சிட்டி மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோஷூட்டு கூட பக்கத்தை வேகமாக படிக்க மாட்டார். அப்படி சர்ட்டு திருப்பி படிப்பார் நியூஸ் பேப்பரை. அவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு பேஜை படிச்சு முடிச்சிருவார், ஒரு செகண்ட்ல. அப்படி திருப்பி அவருக்கு பாவம் முன்ன பின்ன பேப்பர் படிச்சா அவருக்கு என்ன ஸ்பீடாக படிப்பாங்கன்றது தெரியும். அது ஃபோட்டோஷூட்டுக்காக தானே கொடுக்குறாரு. அதனால சரக்கு திருப்பி விட்டுருவாரு. தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பொம்மை முதல்வராக அவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் நாங்கள் 2021 நாங்கள் கரடியாக கத்திட்டு இருக்கிறது. அதுதான் அது. இப்போ இந்த ஆட்சியும் முடிய போது இன்னமும் ஒரு கொடூரமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்க. சப்போஸ் அவர் குத்துயிரும் கொலையுமா பொழைச்சிருந்தாருன்னா கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படி நீ கொல்ல வந்தவனை அடிச்சு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களோ என்னமோ, அதுவும் தெரியல. என்ன இவங்க ஆச்சுன்னே புரியல. கொல்ல வந்த ஒருத்தன் தாக்குதல் நடத்த வராங்க, அப்போ திருப்பி எதிர்த்து தற்காப்புக்காக அடிச்சவங்க மேலே கேஸை தூக்கி போட்டு உள்ளே போடுறீங்க அப்படின்னா இப்போ என்ன மாதிரி ஆட்சி நடக்குது? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஓகே மேம். ஆனால் லண்டன் போயிட்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் 18,000 கோடி பக்கமாக முதலீட்டை ஈர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மேம். லண்டன் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா லட்சக்கணக்கான கோடிகள் கொண்டு வரணும். ஒரு 1000 கோடிகளில் கொண்டு வரதுக்கு நீங்கள் எதுக்கு லண்டன் போகிறீங்க? நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளேயே ஒரு தொழில் இதுக்கு முதலீட்டாளர்கள் இது மாநாடுன்னு சொல்லி போட்டால் இங்கேயே நடக்குமே. இன்னொன்று, நீங்கள் சட்டம் ஒழுங்காக வச்சுருந்தாலே பொதுவாகவே தமிழ்நாடு அப்படிங்கிறது தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீஸிபிளான ஒரு மாநிலம்.
நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தொழிலதிபர்கள் இங்கே வந்து தொழில் தொடங்க தான் போகிறாங்க. நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணுறீங்களா? இங்கே வரவன்ட்டெல்லாம் கமிஷனு, எவன்லாம் தொழில் நடத்துகிறானோ உங்களோட கவுன்சிலர் முதற்கொண்டு அவன் உள்ளே புந்துக்கிட்டு இத்தனை % எனக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், நாங்கள் கட்சி மாநாடு நடத்த போகிறோம், அதை நடத்த போகிறோம், காசு கொடுக்கலன்னா அவ்வளோதானே மிரட்டுற வீடியோலாம் எவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறவனே தொழில் தொடங்குறது பயந்துக்கிட்டு வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் எங்கேருந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அடுத்தது ஆரம்பத்திலேருந்து இந்த ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த தெலுங்கு படத்தில் வந்து ஒரு காமெடி ஒன்று வரும். அதில் வந்து ஏதாவது ஒரு மாமனார்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏதாவது கேட்டால் மட்டும் உடனே அவர் சொல்லுவார்னா அதை கொட்டி அடுக்கொத்து அப்படிம்பாரு. அப்படின்னா என்னென்னா அதை மட்டும் கேட்காத அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ நம்ம அப்பா வந்து முதல்ல எடுத்தோன்னே போனார் ஃபேமஸாக துபாய், குடும்பத்தோடு போனார். 20 பேர் புள்ள குட்டி பேரன் பேத்தி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனார் பாருங்க, சுற்றுலா, இன்ப சுற்றுலாவுக்கு. அங்கே போயிட்டு வந்தார். அங்கேருந்து என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க. ஏதாவது இங்கே கம்பெனி தான் வந்துச்சா? இவர் இந்த செங்கல் வராயன்னு செங்கலை தூக்கிட்டு தெரிஞ்சார்ல எய்ம்ஸுக்கு, ஏதாவது ஒரு செங்கலை நட்டாங்களாங்க? அதை பார்த்தாரா? இல்லை. ஐயா துபாய் போனீங்களே அது என்னாச்சு அப்படின்னா அதை கட்டி அடுக்கொத்து, அதை மட்டும் கேட்காத. அடுத்து எங்கே போனார்? சிங்கப்பூர், ஜப்பானு, அங்கே போனார். அங்கேயே கலர் கலராக ரீல் விட்டாங்க. போகிறப்பெல்லாம் ஆகா அதை கொண்டாந்தார், இதை கொண்டாந்து, எல்லாமே வாய் வார்த்தைகள். ஆனால் அதனால இங்கே ஏதாவது முதலீடு வந்திருக்கா? நிறுவனங்கள் வந்திருக்கா? அதனால் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? அதை கொட்டி அடுக்கொத்து, அதை மட்டும் கேட்காத. அதுக்கடுத்து எங்கே போனார்? இதுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனார். அப்புறம் நடுவில் ஸ்பெயினுக்கு போனார். இங்கே எல்லாமே போயிட்டு வராரு, சுற்றுப்பயணம் போயிட்டு வராரு ஒழிஞ்சு. அதனால் இங்கே எவ்வளோ வந்திருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஜகலேருந்து கேள்வி அண்ணாமலை அவர்களும் கேட்குறாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாவும் கேட்குறாங்க. அவங்க கரடியாக கத்துறாங்க. நீங்கள் அவ்வளோ ரோசக்காரங்களா இருந்தா வெள்ளை அறிக்கை தூக்கி போட வேண்டியதானே? இப்போ நீங்கள் போயிட்டு வந்திருக்கேங்கிறீங்க. சரி, இப்போ தான் போயிட்டு வந்திருக்கீங்க, இனிமேல் தெரியாது. இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை நீங்கள் எடுத்து போடுங்க. எவ்வளோ முதலீடு உண்மையாகவே வந்திருக்கு, எத்தனை பேர் வந்து இங்கே தொழில் தொடங்கியிருக்காங்க, அதனால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, இதை தான் ஒவ்வொரு ட்ரிப்லையும் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அதை கட்டி அடுகொத்து, அதை மட்டும் நீ கேட்காத அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆட்சியவே எப்படி நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, முழுக்க ஒரு நாடகம், ஒரு ட்ராமா, ஃபோட்டோ ஷூட்டு. பாருங்க, முதல்வர் அங்கே போனார், சைக்கிள் ஓட்டுறாரு, புறாவுக்கு தீனி போடுறாரு, பழைய காரை ஓட்டி பார்க்குறாரு. இதுக்கா நீங்கள் போகிறீங்க? நாங்கள் இப்போ இன்ப சுற்றுலா போகிறோம்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஒரு முதல்வர் ஒரு முதலீடு விஷயமா ஒரு அஃபீஷியலாக போகிறீங்கன்னா அங்கே போய் அஃபீஷியலாக யாரை மீட் பண்ணீங்க? அதனால அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே தமிழ்நாடு நலனாக இருக்கும், தமிழ்நாட்டோட நலனுக்காக இருக்கணும், இங்கே சார்ந்ததாக இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் நான் புறாவுக்கு தீனி போட்டேன், ரோட்டு கடையில் டீ குடித்தேன், காலையில் வாக்கிங் போனேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு. சபா எப்பா, இந்த ரீல் அந்து போச்சுன்னா எல்லாரும் அப்பயே இல்லை சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டாங்கப்பா. அது ஒரு அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க ஒரு காலேஜில் ஒரு ஹால் அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து அதுக்கு கீழே இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஏஷியன் ஸ்டடீஸ்ங்கிற ஒரு 2 ப்ரொஃபஸர். அவங்க அந்த ப்ரொஃபஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர்ஸ் தான். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் எதிரானவன்பாங்க. ஆனால் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர்ஸ் கூப்பிட்டா ஏன் போறீங்க நீங்கள்? அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒன்றும் சிலையெல்லாம் திறக்கலை, அந்த ஃபோட்டோ பர்மனெண்ட்டாகவே இல்லை. இவரே ஒரு கட்டப்பையில் வச்சு பெரியார் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு மாலையை போட்டுட்டு திருப்பி எடுத்து கட்டப்பையில் வச்சுட்டு வந்துட்டாங்க. தம்பி ரூம் காலி பண்ணுங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே அங்கே இல்லை, புரியுதா? அதே போல் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்கிற குறிப்பில் இவரோட ஃபோட்டோ வைக்கப்பட்டது, திறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஹானர் செய்யப்பட்டதுன்ற குறிப்பெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் எப்படி ஏற்கனவே ஒரு பித்தலாட்டம் பண்ணீங்க பாருங்க, யுனெஸ்கோ அவார்டு நாங்கள் வாங்கினோன்னு, கடைசியில் பார்த்தா யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பீலா விட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் வைக்கம் வீரர்னு ஒரு பில்டப் கொடுத்தீங்க பாருங்க. இந்த மாதிரி இதுவும் அந்த லிஸ்ட்டில் ஒன்று. ஆனால் அப்போ வந்து எங்கள் அப்பா தாத்தாக்கெலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, கூகுள் இல்லை, எங்களால் தேடி படிக்க முடியல. அவங்களாம் 1 கோடி அப்படின்னா நீ பார்த்த அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் அந்த ஃபர்னிச்சரை ஜல்லியாக உடச்சி போட்டாச்சு. இது நாடகம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு வெட்டு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கும் ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறதுக்கும் இவ்வளோ மெனக்கெடுறீங்க அப்படின்றதே எங்களுக்கு புரியல. இங்கே லோக்கலில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் போய் சுற்றுலா போகிறதுக்கும் பெரியார் அப்படிங்கிறத ஒரு தூக்கி நிறுத்துறதுக்கும் எதுக்கு இவ்வளோ மெனக்கெடுறீங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு புரியல. உண்மையாலுமே அவர் வந்து தனக்கான ஒரு தகுதியுள்ள தலைவர், அவர் மக்களுக்காக ஏதோ செஞ்சுருக்காரு, மக்களுக்காக ஒரு புரட்சி செஞ்சுருக்காருன்னா நீங்கள் இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்கவே வேணாம்.
மக்கள் மனசுல அவங்க எப்போ நிற்பாங்க. காமராஜர் ஐயாவுக்கு யாராவது இங்கே விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்போ வரைக்கும் ஏன் காமராஜர் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க? எம்ஜிஆர் அவர்களை இப்படிதான், இது எம்ஜிஆர் மண், இது எம்ஜிஆர் அப்படி யாராவது சொல்லிக்கிறாங்களா? இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? இன்னமும் பட்டி தொட்டிகளையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கு. ஏன்னா அவங்களாம் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, மக்களுக்காக சேவை செஞ்சாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க. இங்கே ஈவேரா அப்படிலாம் எதுவுமே கழட்டலை. அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்களே வந்து நீங்கள் அவர் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத அணிதான், அதனால நம்ம வந்து ஒரு பில்டப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க பெரியார் ஆக்ஸ்போர்டு வரைக்கும் போகிறோம், நான் மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறேன், தத்தளிக்கிறேன், மூழ்கிறேன்லாம் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ்நாடே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அவர் மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறாராம். என்ன சொல்கிறது மேம்? ஆனால் இங்கே ஒரு நியூஸ் பார்க்க முடியுது மேம். அதாவது திமுக ஊராட்சி தலைவர் வந்து ஒரு பாரதின்றவங்க வந்து செயின் பறிக்கிறதா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். இதாண்டா திமுக, இதான் திமுகன்னு சொல்லாருல்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதை பார்த்துக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த திருடி பழக்கமானவன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து கை பரபரப்பரப்பரப்பரனே இருக்கும், அரிக்கும். ஐயோ கை அரிக்குதே அவனோட திருடி அவனுமே. அது எந்த அளவுக்கு போகும்னா, அவன் கோடீஸ்வரனானா கூட பக்கத்தில் எவனா பாக்கெட்ல காசு தெரியுற மாதிரி வச்சுதான், ஐயோ 500 நோட்டு வெளியில தெரியுதரா அப்படின்னு. அவன் கருப்பு பணம் வச்சிருக்காங்க கோடியா. ஆனால் அவனோட பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்த, பிக் பாக்கெட் அடிச்சு செயினை திருடி, இதானே உன்னோட வரலாறு? நீ என்ன மன்னர் பரம்பரையா? ஒன்றும் கிடையாது. இல்லை, நீங்கள் பிக் பாக்கெட் அடிச்சு இதானே இவங்களோட வரலாறு. கஞ்சா கடத்துறது, பொட்டலம் போடுறது, அப்புறம் நோட்டு மாற்றுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, செயின் பறிக்கிறது, இப்படிலாம் பண்ணி நீங்கள்லாம் அப்படியே ஒரு கவுன்சிலர் ஆகி, அப்படியே ஒரு எம்எல்ஏ ஆகி, ஒரு எம்பி ஆகி அப்படியே வந்துட்டீங்க. ஆனாலும் கை என்ன ஆகும், அரிக்குமா இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் இந்த அக்கா. இந்த அக்கா என்ன பண்ணிடுது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சிருக்குதான் சொந்த ஊர்ல. ஆனா ஒரு 5 பவுன் செயினை போய் திருடிடுது. கேட்டா அது என்ன சொல்லுது, எனக்கு திருடி பழக்கமாயிட்டு, திருடினாதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, அதனால நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லியிருக்கு. அப்ப தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த அக்கா தான் வந்து திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த திமுகவில் இருக்கிறவங்க எல்லாராலையும் அவங்க எவ்வளோதான் பெரிய பதவிக்கு போனாலும், கோடியாக சொத்து வச்சிருந்தாலும் திருடாம இருக்க முடியாது. கை அரிக்கும். ஐயோ இந்த மாதம் ஒன்றுமே நம்ம திருடலையடா என்னடான்ற மாதிரி. அப்போ அதனால தான் மக்களுக்கு ரோடு போடுறியா, அதில் கமிஷன் எடு. மக்களுக்கு தண்ணி பைப்பு போடணுமா, பைப்பு மட்டும் நிற்கும். அந்த இதில் வர மாதிரி வெறும் காற்று தாங்க வருதுன்ற மாதிரி, திறந்து விட்டா காற்று கூட வரமாட்டேங்குது, வெறும் பைப்பு நிற்கிது. ஜல்ஜீவன் திட்டத்தில் மோடிஜி அவர்கள்ட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் பணத்தை வாங்கிக்கிட்டு பைப்பு மட்டும் வாசலை நட்டு வச்சிருக்கான். புட்டுங்கன்னா கையோட வருது. என்ன அந்த மாதிரி தண்ணி கொடுக்கறதுல கமிஷனு, பாலம் கட்டுறதுல கமிஷனு, பிள்ளைங்களோட பள்ளிக்கூடத்தில் கமிஷனு, ஸ்கூலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கமிஷனு, இப்படி எல்லாத்துலேயுமே கமிஷன் கரப்ஷன். இதை தான் அவங்களோட லைஃபு. அவங்களால திருடாமல் இருக்க முடியாது. இந்த பொண்ணு தான் அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த புலியில் வந்து சைவ புலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்கள திருட்டுத்தனம் இல்லாதவங்க கிடையாது. அதனால நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து நீங்களே உங்கள் வீட்டு சாவியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம். அதனால் மக்களே விழிச்சுக்கோங்க. அப்போ 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாற்ற வரும் கட்டாயம் திமுக வீட்டுக்கு போகிறது உறுதிங்க. அதை நாளுக்கு நாள் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கு திமுக. ஒவ்வொரு நாளும் பொழுது போய் பொழுது விடிஞ்சா இந்த மாதிரி ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு கவுன்சிலராக இருக்க ஒரு அம்மா வந்து திருடுறது தான் எனக்கு ஒரு ஹாபி, எனக்கு நான் பெரிய பணக்காரி, எனக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆனால் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்னடா கஞ்சா கடத்தினா இவங்க வராங்க, அப்படின்னு நேஷனல் லெவலில் அப்படின்னு அந்த மாதிரி என்ன மெத்து கடத்துறதுனா இவங்க வராங்க, ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க பஞ்சாயத்துனா இவங்க வராங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணை இது பண்ணிருக்காங்க, அது என்னன்னா இவங்களா இருக்காங்க. எங்கிட்ட திரும்பினாலும் நீங்களாக தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ நாளைக்கு என்ன உறுதி இருக்குது அவங்களுக்கு? எந்த அளவுக்கு ரவுடிசம் அதிகமாக இருக்குது? அப்போ அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. திருப்பி 2026 உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் கனவு வேற கண்டுட்டு இருக்கீங்களா? பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க? பேசுகிறப்பெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறது, அசிங்கப்படுத்துறது. அப்போ எந்த வகையில் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் கனவு கொண்டுட்டு இருக்காங்க? திமுக காரங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே மேம், நமக்கு அற்புதமான கருத்தில் லேபர் பந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.